நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னா கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல சங்கனூருங்கிற பகுதியில இருக்கிற மணிகண்டன் அப்படிங்கிறவரை நம்ம ஆல்ரெடி வந்து மீட் பண்ணி அவருக்கு அவங்க ஃபேமிலி சுச்சுவேஷன் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு வீடியோ ஆல்ரெடி நம்ம ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருந்தோம். இப்போ அதோட இதாக வந்து எங்க குரூப் மூலமா பேசி வாழ்வோம் வாழ வைப்போம் அப்படிங்கிற அந்த குரூப் மூலமா எங்களால் முடிஞ்ச ஃபண்டை நாங்கள் கலெக்ட் பண்ணி பாதிக்கப்பட்ட அந்த ஃபேமிலிக்கு நாங்கள் அமௌண்ட் கொண்டு வந்து கொடுக்கலாம்னு சொல்லி வந்திருக்கிறோம். மணிகண்டன் சாரை வந்து நாங்கள் மீட் பண்ணி பேசியாச்சு. இப்போ அவங்க பேரண்ட்ஸை வந்து நான் போனதே காட்டலை. ஸோ இந்த தடவை அவங்கள நான் காட்டித்தான் ஆகணும். ஏன்னா அப்போதான் வந்து அவங்க உண்மையிலே எந்த அளவுக்கு சிச்சுவேஷனில் வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரிய வரும். அதுக்காக இப்போ அவங்க அப்பாட்ட பேச போகிறோம். அப்பா வணக்கம்ப்பா. பேர் வந்து வெங்கடாசுலங்க. நான் வந்து கூலி வேலை செஞ்சிட்ருக்கிறேன். என் பையன் வந்து விபத்து நடந்து ஒரு 24 வருஷம் ஆச்சு. அந்த 24 வருஷத்தில் அவன் முதுகுத்தாண்டு பாதிக்கப்பட்டதுனால எந்த ஒரு ஆக்சிடென்ட்டும் இல்லாமல் இருக்கிறான். அவனை வேணும் நாங்களும் எங்கள் வீட்டில் சம்சாரம் 2 பேரும் தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறான். அவன் வந்து நடக்க முடியாது, எந்திரிச்சு உட்கார முடியாது, நாங்கள் தான் பார்த்துக்கிறோம் எல்லாமே. அவனுக்கு வந்து எங்களால் கூலி வேலை செஞ்சு அதுலேருந்து வருமானத்தில் வச்சு தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறோம். வீட்டு வாடகை கூட கொடுக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கிறோம். அதனால இப்போ எங்களுக்கும் வயசு ஒரு 75-76 வயசாச்சு எனக்கு. நான் வந்து இப்போ அந்த கூலி வேலையில் வர்ற வருமானத்தை வச்சு தான் அவனை மெயின்டைன் பண்ணி வீட்டு வாடகை கொடுத்துட்டு இருக்கேன். ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறேன். இப்போ கோயம்புத்தூர் போலீஸார் வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப நன்றி. அதே மாதிரி அன்புள்ள கொண்ட உங்கள் எல்லோருமே எங்களுடைய இந்த கஷ்டத்தை நினச்சி எங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு உதவி செய்யறதுக்கு ரொம்ப வேண்டி கேட்டோம். அப்படிங்கப்பா. இப்ப மணிகண்டனோட அம்மா அவங்கள்ட்ட பேசுவோம். ஏன்னா இப்ப ஒருத்தர் எந்த அளவுக்கு கஷ்டத்தில் இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்றதை விட உண்மையில கஷ்டத்துல இருக்கிறவங்க அவங்கள்ட்ட போய் கேட்டா தான் அவங்களோட எந்த அளவுக்கு மனவேதனையில் இருக்கான்னு எல்லாருமே புரிய வரும். ஸோ இப்ப மணிகண்டன் சாரோட அவங்க அம்மாட்ட பேசுவோம். அம்மா வணக்கங்கம்மா. எங்கள் அம்மா பேசுகிறேங்க. என் மகனுக்கு அடிபட்டு 24 வருஷம் ஆச்சுங்க. நாங்கள் எங்கள் வீட்டுக்காரன் தான் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்குறோம். எங்களுக்கு வயசாச்சுங்க, 75 வயசுக்கு மேலாச்சு. நாங்கள் கூலி வேலை தான் செய்கிறோம். வீட்டு வாடகை கூட கொடுக்க முடியாது. அண்ணனாடி சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்பட்டுருக்குறோம். நாங்கள் அவனை வச்சு ரொம்ப கஷ்டப்படுறோம். கோவை போலீஸ்காரவங்க வந்து எங்களுக்கு உதவி செய்கிறாங்க. அதுக்கு அதே மாதிரி நீங்களும் வந்து எங்களுக்கு ஏதாவது உதவி செய்யணும் மனமாற கேட்டுக்கிறேங்க. இந்த வீடியோ இப்ப நீங்க பார்த்ததுனால இப்ப இவங்க உண்மையிலே எந்த அளவுக்கு மிகப்பெரிய கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அதாவது மனதளவுல கஷ்டத்தை அனுபவிக்கிறதுங்கிறது வேற, உடலளவுல கஷ்டத்தை அனுபவிக்கிறது வேற. ஸோ இந்த 2 கஷ்டத்தையும் அந்த குடும்பம் வந்து மிகப்பெரிய சிச்சுவேஷன்ல வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ நாங்கள் மேக் பண்றோம். எங்களால முடிஞ்ச ஃபண்டா எங்க கோயம்புத்தூர் இருக்க போலீஸ் மூலமாகவும் எங்க ஒர்க் பண்ற நண்பர்கள் தம்பிங்க மூலமாக ஒரு ஃபண்டை கலெக்ட் பண்ணி எங்களால முடிஞ்ச ஒரு சின்ன தொகையா ஒரு 15,000 அமௌண்ட் கொடுத்துருக்கோம். ஸோ இதே மாதிரி அவருக்கு உண்மையிலே ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற நிறைய மென்டாலிட்டி உள்ள நிறைய பேர் வெளியே இருக்கீங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களால எவ்வளவு அமௌண்ட் கொடுக்க முடியுமோ அந்த ஃபண்டை வந்து இந்த குடும்பத்துக்கு கொடுத்து நீங்க ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நாங்கள் எங்க குரூப் மூலமா நாங்கள் கேட்டுக்கிறோம். தேங்க்யூ.